வெல்கம் டு நலம் வாழ. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம். எப்பவுமே 10th எக்ஸாம் ரிசல்ட் வந்தாலும் சரி, +2 எக்ஸாம் ரிசல்ட் வந்தாலும் சரி, அதில் தேர்ச்சி பெறக்கூடிய மாணவிகளில் மாணவிகளை அதிகமாக தேர்ச்சி பெறுறாங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் செய்தியை பாருங்கள், இந்த முறையும் மாணவிகளே முதலிடம் என்று ஒவ்வொரு வருஷமும் இது வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பசங்களுக்கும் தோணும், அட என்னடா இது, எப்ப பார்த்தாலும் மாணவிகிதம் அதிக மார்க் வாங்குறாங்க, தேர்ச்சி விகிதமும் எடுக்கிறாங்க, இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்னு சொல்லி தேடும்போது ஒரு சில அறிவியல் ரீதியான காரணங்கள் இருக்கு. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். முதல் காரணம் என்னன்னா, அவர்களுடைய மூளை அமைப்பு. ஆண்கள் பெண்களுக்கான மூளை அமைப்பு பொதுவா வித்தியாசப்படும். பெண்களுடைய மூளை நன்றாக யோசிக்கக்கூடிய திறன் அதிகம். அவங்களுக்கு அந்த சிந்திக்கும் ஆற்றல் ஜாஸ்தி. அது மட்டும் இல்லை, பெண்களின் மூளை சொல்லக்கூடிய வார்த்தைகளை அவங்க எளிதில் புரிஞ்சுக்கவும் செய்வாங்க, அது அப்படியே மனசுல பதியவும் வச்சுக்குவாங்க. நம்மளோட கல்வி முறையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, படிப்பது, மனப்பாடம் செய்யறது, எழுதுறது, இதுதான் நம்மளுடைய கல்வி முறை. இது பொதுவா பெண்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆண்களை பொறுத்த வரைக்கும் எதையும் அளந்து பார்க்கக்கூடிய அவங்களோட மெக்கானிக் மைண்ட் செட்னு சொல்லுவாங்க. அதனால அவங்களுக்கு அதுல கொஞ்சம் இந்த மனப்பாடம் பண்ற இது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுபோல பெண்கள் எந்த ஒரு மொழியையும் ரொம்ப சீக்கிரமா கத்துக்குவாங்க. அவங்க பொறுத்த வரைக்கும் ஆங்கிலம் சரளமா பேசுவாங்க. எந்த ஒரு புது மொழியையும் அவங்களுக்கு சீக்கிரமா பண்ண முடியும். அதே மாதிரி எழுத்து பிழை இல்லாம எழுதுவாங்க. அவங்களுடைய கையெழுத்தும் ஆண்களோட சிறப்பாவே இருக்கும். தவிர வளர்க்கக்கூடிய சூழ்நிலையும் சொல்லுவாங்க. பொதுவா பெண் பிள்ளைகள் கெட்டு போடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா பசங்களுக்கு அப்படி இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஊர் சுத்துறது, கிரிக்கெட் விளையாடுறது, ஃபுட்பால் விளையாடுறது, சினிமாவுக்கு போறது, இதெல்லாம் அதிகமா இருக்கும். ஆனா பெண் பிள்ளைகள் அந்த மாதிரியான பழக்கங்கள் 1-2 பேர்த்துக்கிட்ட தான் இருக்கும். பெரும்பாலும் அவங்க அவர்களுடைய கல்வியிலேயே அதிகம் நாட்டமுள்ளவர்களா இருப்பாங்க. அதுவும் இல்லாம நம்ம பசங்க படிக்கிற பசங்களை பார்த்தா கிண்டல் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க. எனவே ஆண்கள் பெண்கள் அளவுக்கு நிறைய மார்க் எடுக்கணும்னா அவங்கள பார்த்து பல விஷயங்களை கத்துக்கணும். அதாவது முழு கவனத்தோடும் ஃபோக்கஸ்டாகவும் இருந்தா சிறப்பான முறையில செயல்படலாம். நான் சொன்ன செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.